கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். சித்திரை மாதம் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் காலமும் வந்துருச்சு. நிறைய ஊருகளில் அம்மனுக்கு திருவிழாக்கள் நடக்கும். பெண்கள் மஞ்சள் சேலை உடுத்தி தீச்சட்டி, பால்குடம் இது போன்ற நேர்த்திக்கடன்லாம் செலுத்துவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த அம்மனுக்கு பிடிச்ச மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருடம் உங்கள் ஊர் திருவிழாவுக்கு நம்ம செய்திருக்க மெத்தடில் மாவிளக்கு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வரும். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிரசாதம்னே சொல்லலாம். பொதுவாகவே சித்திரை மாதங்களில் அம்மனை வேண்டிக்கிட்டு கூழ் ஊற்றுறது திருவிழாக்கள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த அம்மனுக்கு தேவையான மாவிளக்கு, அதாவது பச்சரிசியை பயன்படுத்தி இது போல் மாவு செய்து இதில் விளக்கு ஏற்றி கும்பிடுவாங்க. வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு அம்மா போடக்கூடாது அப்படிங்கிறதாக வேண்டி சமயபுரம் மாரியம்மனை நினைத்து இந்த மாவிளக்கு பூஜை ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதங்களில் நடக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் 2 உலக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசியை நல்லா 4-5 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ஊற வைக்க தேவையில்லை. நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தமாக வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையோடு நம்ம வச்சோம்னாவே போதும். இந்த அரிசி நல்லாவே ஊறி வந்துடும். தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் போல் இருந்தாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இடையில அப்படியே குலுக்கி விட்டு மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். கை வச்சு நம்ம கலந்து விட தேவையில்லை. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இடையில நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 3 மூடி அளவு தேங்காய் தேவைப்படும். நான் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். துருவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், அரிசி நமக்கு நல்லா ஒரு பிடி பிடிச்சோன்னா இப்படி விட்டால் இந்த அளவுக்கு அரிசி ஒட்டுற மாதிரி இருக்கணும். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது. நம்ம அதிரசத்துக்கெலாம் மாவு அரைச்சி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும். இந்த மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோன்னா, கிட்டத்தட்ட அதிரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறது போலவே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு ஜல்லடையை பயன்படுத்தி இப்போ நம்ம மாவை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நிறைய கப்பிகள் இருக்கும். அதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த ஜல்லடையை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையுமே அரைச்சிட்டு இது போல் சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இதை கப்பிகள் சேர்ந்துருக்கு. இதை நம்ம கோலமாவு கூட கலந்து வச்சுக்கலாம், வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போது நல்ல மாவை இது போல் கை கொடுத்து அழுத்தம் கொடுத்து அமுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட ஈரத்தன்மை நமக்கு காஞ்சி போகாமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போது இந்த மாவில் சேர்க்கறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா இது போல் வறுத்துக்கோங்க. லைட்டாக நிறம் மாறி வந்து வாசனை வந்தாலே போதும். அதை இந்த மாவு நம்ம அமுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. எள் வறுந்ததுக்கப்புறமா எள்ளையும் அந்த மாவு கூடயே சேர்த்துருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்பர்ஸில் சொல்லணும்னா ஒரு 4 ஏலக்காவை எடுத்து நல்லா இடிகளில் வச்சு இடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் அளவு தான் வெல்லம் பயன்படுத்தியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் முழுமையாக, அதாவது 1 கப்பு ஃபுல்லாக வர அளவு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பாகு பதம்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஓரளவு திக்னஸ் வந்தாலே போதும்.
அதாவது நம்ம கரண்டியில் எடுத்து விடும்போது நல்லா திக்காக விழுகிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் நம்ம 3 மூடி அளவு எடுத்திருந்தோம், அதை துருவி வச்சுருந்தோம். அதை கடாய்க்கு மாற்றிட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பச்சைத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாவோட ஈரப்பதம் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுக்கி கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போது கை வச்சு நம்ம நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். அதாவது எள்ளு, பாசிப்பருப்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி இதை கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நமக்கு பாகும் நல்லா தயாராகி வந்திருக்கு. ஒரு அதிரசத்துக்கு நம்ம எப்படி பால் கன்சிஸ்டன்சி உருட்டி எடுப்போமோ அதுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் தூசி இருக்கும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கொலகொலப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாவு எல்லா வெள்ளை பாகையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு மாவிளக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நமக்கு கொலகொலப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே கிச்சன் டவலை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா இது நல்லா இன்னமுமே திக்காகி வந்திருக்கும். நம்ம மாவிளக்கு பிடிக்கிற அளவுக்கு திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நீங்கள் ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா, ரொம்ப கொலகொலப்பாக இருக்குது அப்படின்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வெல்லம் 1 கப் அளவு எடுத்துருக்கணும். அப்போ தான் வெல்லம் சுவை வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்காயிட்டு மாவிளக்கு செய்கிற ஸ்டேஜுக்கு நம்ம கரெக்டாக வந்திருக்கு. இதில் எனக்கு 3 உருண்டைகள் போல் இருந்தது. நான் 3 மாவிளக்கு எடுத்து செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 உலக்கு அளவு மாவு எடுத்தாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி உலக்கு தான் பயன்படுத்தணும்னு இல்லை, ஏதாவது ஒரு கிண்ணமோ டம்ளரோ எடுத்து கூட பயன்படுத்தி செய்து பார்க்கலாம். இதில் நம்ம தேங்காய், எள்ளு, வாசனைக்காக ஏலக்காய், பாசிப்பருப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போல் மாவு, கொஞ்சம் போல் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டோன்னா இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் ஊர்லேயும் சித்திரை மாதங்களில் அம்மனுக்கு திருவிழா நடக்குமா? இது போல் மாவிளக்கு செய்வீங்களா? அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.